காலையில் எந்திரிச்சா ஊன முடியல, ரொம்ப நேரம் உட்காந்து எந்திரிச்சா ஊன முடியல, அப்புறம் நடக்க கொஞ்சம் சுமாராக இருக்குது. காலையில் எந்திரிச்சா ஊன முடியாமல் வலிக்குது, குதிங்கால் வலிக்குது. இதுக்கு இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் சொல்கிறேங்க. அண்ட் டூஸ் அண்ட் டோன்ட்ஸு ஜோதின்னு ஹெல்த் கோச் சொல்லி தருவாங்க. எக்ஸசைஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி இது ஏன் வருது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. இந்த மாதிரி சிம்டம் இருக்கிறப்போ நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா எனக்கு ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணணும். வாட்ஸ்அப் வீடியோ கால்லையோ ஆன்லைனில் வந்து என்ன ஏதுன்னு கன்சல்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சிம்டம்ஸ் யூஸ்வலாக பிளான்டார் ஃபேசைட்டிஸ்னு ஒரு காலில் நீர் கோர்த்துக்கிட்டு இன்ஃப்ளமேஷன் ஃபார்ம் ஆகிட்டு அதனால் வருது மோஸ்ட்லி. அப்புறம் மோஸ்ட்லி கால்கேனியல் ஸ்பர், கால்கேனியமில் எலும்பு மாதிரி ஒரு ஸ்பர் மாதிரி வளர்ந்துறதுனாலையும் வருது. இதை தவிர நிறைய ப்ராப்ளம்ஸ் அசோசியேட்டட் இருக்குது. ஆனால் மோஸ்ட் காமன் இந்த ப்ராப்ளமாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நான் சொன்ன சிம்டம் தான். காலையில் எந்திரிக்கிறப்போ 2-3 ஸ்டெப் ரொம்ப வலியும், நடக்க ஓகேவாக இருக்கிறதும், ரொம்ப நேரம் உட்கார்ந்து எந்திரிக்கிறப்போ ரொம்ப வலியும், நடக்க ஓகேவாக இருக்கிறதும். இந்த மாதிரி வலி இதை தவிர ஆங்கிளில் ஓஏ ஆங்கிள்னு ஒரு ஜாயிண்ட், அதுக்கு மேலே ஆங்கிள் ஜாயிண்ட்டு, அந்த முழங்கால் இருக்கிற மாதிரி கீழே டிபியா ஃபிபுலா, அப்புறம் வந்து இது ஃபுட்டில் இருக்கிற கால்கேனியம், நேவிகுலார், கியூபாய்ட், யூனிஃபார்ம், அது மாதிரி டார்சல் போன்ஸ் இதெல்லாம் இதில் ஜாயின் ஆகிட்டு ஒரு ஜாயிண்ட் ஃபார்ம் ஆகுது இல்லைங்க. அந்த ஜாயிண்ட்டில் நீர் கோர்த்தா கூட கிட்டத்தட்ட இந்த மாதிரி சிம்டம்ஸ் வரும். எலும்பு தேய்மானம் ஆனாலும் இன்ஃப்ளமேஷன் ஆனாலும் இது எல்லாத்துலேயுமே இன்ஃப்ளமேஷன் இருக்கும். இன்ஃப்ளமேஷன்னா வெளியில் புண்ணானா சீ பிடிக்கிற மாதிரி உள்ளே வந்து நீர் கோர்த்துக்கிறது தான். இந்த மாதிரி இருக்கிறப்ப என்ன நடக்குதுன்னா அதுக்குன்னு எக்ஸசைஸ் பண்ணாலோ கரெக்டாக டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் மெயின்டைன் பண்ணாலோ டோட்டலாக சரியாகுது. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வெறும் 3 நாள் நான் எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தே அதை க்யூர் பண்ண முடியும். மேக்ஸிமமே அதோட அசோசியேட்டடாக வேறு ப்ராப்ளம் இருந்தால் 7 நாள் டெய்லி 1 hour அந்த மாதிரி வாட்ஸ்அப் வீடியோ கால்ல எல்லாம் சொல்லி கொடுத்து க்யூர் பண்ண முடியுது. இது ஏன் வருதுன்னா டைல்ஸ், மார்பிள்ஸ், கிரானைட்டில் வெறும் காலில் நடக்கிறது ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்குது. அதை தவிர ஹெரிடிட்டி, அதை தவிர உணவு பழக்க வழக்கம், ஸ்ட்ரெஸ்ஸு, அப்புறம் ரொம்ப நடக்கிறது, வெயிட் பேரிங் அதிகமாக பண்ணுறது, ரொம்ப நேரம் நின்றுட்டுருக்கிறது, இல்லை வெயிட் அதிகமாக இருக்கிறது, இது மாதிரி பல ரீசன்ஸ் அதில் இருக்குது. அது உள்ள இருக்கிறது எப்படி சரி பண்ணலான்னா ஒன்லி த்ரூ எக்ஸசைஸ் தான். அதை தவிர சில டூஸ் அண்ட் டோன்ட்ஸு இதெல்லாம் ஜோதி சொல்லி தருவாங்க. இப்போ எக்ஸசைஸ்னு எடுத்துக்கிட்டால் கால் விரலில், கை விரலுக்கு பேர் ஃபிங்கர், கால் விரல் டோஸ், அந்த டோஸில் கால் விரலில் இப்படி நின்றுக்கிட்டு பாதத்தை மேலே தூக்கணும். பாதத்தை மேலே தூக்கிட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படின்னு 10 என்ற வரைக்கும் நின்றுட்டு கீழே ஸ்லோவாக கொண்டு வந்து போட்டுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 இது மாதிரி 10 என்ற வரைக்கும் எண்ணணும். இந்த மாதிரி மேலே தூக்கி 10 கீழே போட்டு 10 அந்த மாதிரி 7 தடவை அதை ரிப்பீட் பண்ணணும். அதுக்கு மேலே இது செய்யக்கூடாது. ஒரு நாளைக்கே அந்த மாதிரி 7 தடவை எதுவும் செய்யலாம். ஃபஸ்ட்டு கம்மியாக செஞ்சுட்டு அது ஓகேவா உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக செய்யலாம். ஆனால் இது ஒன்றே முழு தீர்வாக அமையாது. என்கிட்ட இன்னும் நிறைய எக்ஸசைசஸ் தெரிஞ்சுட்டு செஞ்சால் தான் இதுக்கு மணிக்கணக்கில் தான் ட்ரீட்மெண்ட் தரணும். நான் இப்போ நேர குறைவுனால சும்மா ஒன்று மட்டும் சொல்லித்தரேன். இது ஒரு உங்களுக்கு ட்ரையலுக்காக சொல்லித்தரேன். இதை நீங்கள் பண்ணி பார்த்துட்டு அதில் வந்து கொஞ்சமாச்சு ரிசல்ட் இருந்தால் திரும்ப என்னை காண்டாக்ட் பண்ணி முழு ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கலாம். அதுக்கு தான் உங்களுக்கு ஒரு ட்ரையல் மாதிரி நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போ டூஸ் அண்ட் டோன்ட்ஸு ஜோதி சொல்லி கொடுப்பாங்க, ஹெல்த் கோச் சொல்லி தருவாங்க. இந்த ப்ராப்ளம்க்கு நீங்கள் டைல்ஸ், கிரானைட், மார்பிள்ஸ் இந்த மாதிரி இதில் வெறும் காலில் நடக்கக்கூடாது. அதுக்கு வீட்டுக்குள்ளே ஒரு செப்பல், வெளியில் ஒரு செப்பல் மாதிரி நீங்கள் போட்டுக்கணும். சாஃப்டான செப்பல் போட்டுக்கணும். தண்ணியும் நிறைய குடிக்கணும். அப்படின்னா ப்ராப்பராக இந்த எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா சீக்கிரம் சரியாயிடும். ஆமாம். அதை தவிர ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஐஸ் எடுத்து ஒரு துணியில் கட்டி துணியில் போட்டு 10லேருந்து 15 நிமிஷம் அந்த இடத்துல கொடுக்கலாம். இதை தவிர காலை தலைவாணி மேலே தூக்கி வச்சு படுத்தாலும் கரெக்டாக இருக்கும். தண்ணி டூ மச்சாகவும் குடிக்க சொல்ல, தடிக்கிறப்ப குடிங்க. ஆனால் ஆவரேஜாக ஒரு 3 லிட்டர் 4 லிட்டர் குடிக்கிறீங்களான்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப குடிக்காமல் இருந்துடாதீங்க. ஓவராகவும் குடிக்க சொல்லி நான் சொல்லலை. இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். நான் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட். ஐ எம் ஜோதி, ஹெல்த் கோச். தேங்க்யூ.